Hi students, this is Alex here. Example 1. Can a triangle be formed with 7 cm, 10 cm and 5 cm as its sides அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் இருக்கிறதுலையே சின்ன ரெண்டு சைடு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து இந்த 5 cm, இன்னொன்று 7 cm. ஸோ இப்போ sum of two smaller sides equal to அப்படின்னு பார்க்கும்போது 5 plus 7 12 cm. But in the 12 cm இது வந்து greater than the third side 10 cm. ஏன்னா நமக்கு இன்னொரு ஒரு சைடு வந்து நம்ம இங்க 10 cm கொடுத்திருக்காங்க. So இந்த sum of the two smaller sides வந்து greater than the third side இருக்கு. So அதை நம்ம இங்க சொல்லிடலாம். So sum of two smaller sides வந்து greater than third side of the triangle. Therefore, triangle can be formed using sides 7 cm, 10 cm and 5 cm. அடுத்தது example 2ல பாத்தீங்கன்னா can a triangle be formed with 7 cm, 7 cm and 7 cm as its sides அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கு அண்ட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியும் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், all sides are equal and இப்போ நம்ம ரெண்டு சைடு எடுத்தோம்னா இது 14 வருது which is greater than the third side 7. ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ ட்ரையாங்கிள் inequalities satisfied. Therefore, triangle can be formed with 7 cm, 7 cm and 7 cm as its sides. So, triangle வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். Next, example 3. இதுல can a triangle be formed with the sides 8 cm, 3 cm and 4 cm as its sides அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து இருக்கிற சின்ன சைட்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் ரெண்டு சைடு. ஸோ 3யும் 4ம் இருக்கு. ஸோ நம்ம sum of two smaller sides அப்படின்னு எடுக்கும்போது 3 plus 4 எடுக்கிறோம். இது வந்து 7 வருது. இது வந்து less than 8. அந்த 8ன்றது third side. ஸோ ஆக்சுவலாக greater than இருந்தால் தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ sum of the two smaller side வந்து less than the third side இருந்துச்சு அப்படின்னா ட்ரையாங்கிள் cannot be formed with 8 cm, 3 cm and 4 cm as its sides. So triangle வந்து இதுல ஃபார்ம் பண்ண முடியாது. Example 4 பாத்தீங்கன்னா can a triangle be formed with angles 80 degree, 30 degree and 40 degree கொடுத்திருக்காங்க இல்லையா? நம்ம sum of the angles எடுக்க போறோம். So sum of angles equal to 80 plus 30 plus 40. இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். 80, 30, 40 ஆட் பண்ணும்போது இது 0 ஆயிடும். 8 plus 3, 11, 11 plus 4, 15. ஸோ நமக்கு டோட்டலா 150 வருது. பட் இது வந்து நாட் ஈக்குவல் டு 180. 180 இருந்தால் மட்டும்தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ in a triangle
in a sum of 3 angles should be 180 degree. இங்க நமக்கு 150 தான் வருது. Therefore, triangle cannot be formed with angles 80 degree, 30 degree and 40 degree. இந்த angle வச்சு triangle form பண்ண முடியாது.